கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மூடியிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. பெஹன்கூடார் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அது எங்கே இருக்குன்னா, வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது. பேய்க்கு ரயில்வே ஸ்டேஷனா? அப்படின்னு கேட்கும்போதே ஷாக்கிங்கா இருக்குதுல்ல. கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உண்மை சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 1960 வந்து அங்கே இருக்கிற ஒரு ராணி வந்து அவங்க இருக்கிற இடத்த வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டணும், அந்த மக்களுக்கு வந்து போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஊர் மக்களும் சரி அந்த ராணியும் சரி இது இந்தியன் கவர்மெண்ட்டிட்ட வந்து ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதுக்கான அப்ரூவ்டு வந்து கேட்குறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் இருந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷனும் வருது. 1967 வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் புழக்கத்தில் தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அது 7 வருஷம் கிருமிச்சு ஒரு மாஸ்டரும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போடுறாங்க. ரயில்வே மாஸ்டர் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நாள் சாதாரணமாக எப்பயும் போல் ஒரு அந்த இடத்துல படுத்துருக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது நைட் நேரம் அந்த டைமில் வந்து ரயில் வந்து வந்திருக்குது. அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து பின்னாடியே அந்த ரயில் பின்னாடியே பூரா ஃபாலோ பண்ணிவிட்டு சரின்ட்டு இவரும் விட்டுறாரு. சரி 2வது வாரம் அதே மாதிரி ட்ரெயின் வந்திருக்கு. அதே மாதிரி அந்த பொண்ணு ரயிலில் துரத்திக்கிட்டே ஓடுறான். இவரும் சரின்ட்டு விட்டுட்டாரு. 3வது தடவை திரும்பவும் இதே மாதிரி சம்பவம் நடக்குது. ரயிலுக்கு பின்னாடி அந்த பொண்ணு போகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரும் சரி அந்த பொண்ணை எப்படியாவது அந்த ரயிலில் ஏற்றி விடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஹெல்ப் பண்ணலான்னு கிட்ட போகிறாரு. அந்த பொண்ணோட உருவம் எப்படின்னா ரயிலை கிராஸ் பண்ணி இப்படி போகுது. ஒரு நிழல் மாதிரி அந்த அந்த ரயிலை அப்படி தாண்டி இப்படி போகுது வருது. அதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப ஷாக்கிங்கு, ஆச்சரியம்னா இது வந்து சாதாரண பொண்ணே கிடையாது, இது ஒரு பேய்ங்கிறது அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. மனுஷங்களாக இருந்தால் அந்த ரயில் போகிற வேகத்தில் ஓட முடியாது. அதே சமயம் அந்த ரயிலை வந்து அப்படி உருவம் நிழல் மாதிரி அப்படி அப்படி கடந்து போகுது. அப்புறம் வந்து இதை வந்து மக்கள்கிட்ட அங்கே இருக்கிற ஏரியா மக்கள்கிட்டலாம் இந்த மாதிரி சொல்கிறாரு. மக்கள் யாரும் நம்பவே இல்லை. என்னப்பா இதெல்லாம் இந்த காலத்தில் போய் இப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அப்படின்ட்டு இவரும் கொஞ்ச நாள் அப்படியே பார்த்துருக்காரு. யாரும் நம்மள அப்படி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவரே வந்து இவர் ஃபேமிலியோட ரயில்வே குவார்ட்டர்ஸில் வந்து இறந்து கிடந்திருக்காரு. அப்போது அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அதே மாதிரி இதுக்கப்புறம் அந்த இது மாஸ்டர் வந்து வேறொரு மாஸ்டரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ரயில்வே மாஸ்டர் வர்றாரு. அவரும் இந்த மாதிரி சம்பவம்லாம் பார்க்குறாரு, மக்கள்கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் வந்து இவரே வந்து என்ன நினச்சாரோ தெரியல. இந்த எனக்கு இந்த வேலை வேண்டான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வேறு இடத்துக்கு மாற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவும் இவர் வேலையே வேண்டான்ட்டு போயிடுறாரு. ரயில்வே வேலைங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய வேலை. ஆனால் அப்போ எந்த அளவுக்கு அவர் அந்த இடத்துல பாதிச்சிருப்பாருன்னு தெரியுதுங்களா? வேலையே வேண்டாங்கிற போகிற நிலைமைக்கு வந்து அவர் தள்ளப்பட்டு வேலையை விட்டுட்டே போயிட்டாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து 3வது வேறு மாஸ்டர் வர்றாங்க. அப்புறம் மக்கள் வந்து ரொம்ப நம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குது அப்படின்ட்டு. அப்புறம் சரின்ட்டு கவர்மெண்ட்டே பார்த்துட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன் மூடிடலான்னு சொல்லி அந்த ரயில்வே ஸ்டேஷன் பேய் பிடிச்ச ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து புழக்கத்தில் மக்களும் அந்த பக்கம் ஏரியா பக்கம் யாரும் போகிறது கிடையாது. அங்கே மாஸ்டரும் யாரும் இல்லை. அந்த எல்லாரும் வேலையை விட்டு நின்றுட்டாங்க, மாறி போயிட்டாங்க. அவ்வளோதான். மக்களும் இல்லை, மாஸ்டரும் கிடையாது. அப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் கம்ப்ளீட்டாக காலியாகுது. கவர்மெண்ட்டும் அதை மூடிடுது. ஆனால் வந்து அந்த ரயில் வந்து அப்பப்போ அந்த ஸ்டேஷன் வழியே போகும், நிற்காது. ரயில் வந்து எந்த ரயிலும் நிற்காது. இப்படி போயிட்டுருக்கும்போது அந்த ரயிலை வந்து அந்த ஏரியாவை கடந்து போகும்போது கூட மக்கள் வந்து பயப்படுவாங்க. காரணம்னா அந்த விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எங்கே பேய் வந்து நம்மளை அட்டாக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோஸு ஜன்னல் கதவு எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் அந்த பக்கம் போகும். ரயிலே வந்து அப்படி தான் போகும். அதுக்கப்புறமும் வந்து ரயில் வந்து அங்கே அதிகம் நிற்கவும் நிற்காது. 50 வருஷமாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் கம்ப்ளீட்டாக மூடிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 50 வருஷம் கிருமிச்சு மம்தா பானர்ஜி வந்து ரயில்வே மினிஸ்டராக இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற இது சிஎம் தான்.
முதலமைச்சராக இருக்கிற மேற்கு வங்காளத்தில் இருக்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அப்போ வந்து ரயில்வே மினிஸ்டராக இருக்காங்க. அவங்க வந்து இதெல்லாம் கட்டுக்கதை, பேய்க்கும் சாமியும் பெருசாக நம்ப மாட்டாங்க, பேய் சார்ந்த விஷயமும் அவங்க பெருசாக நம்ப மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் மீண்டும் புழக்கத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறையா வேலை பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம்லாம் கொண்டு வராங்க. அந்த சோலார் சிஸ்டம் அந்த மின்சாரம் எல்லாமே வருது. அந்த கட்டடம் எல்லாமே புதுப்பிச்சு நியூவாக கொண்டு வராங்க. அப்போ ஓப்பன் பண்ணலாம் அந்த ஸ்டேஷனை ஓப்பன் பண்ணலான்னு மக்கள் போய் எல்லோரும் போய் பார்க்கையில அங்கே இருக்க பொருள் எல்லாமே உடைஞ்சு டேமேஜாக இருக்குது. இன்னமும் மக்கள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. என்னடா இது இப்படி இருக்குது, திரும்பவும் இந்த பேய் அதோட தாக்கத்தை 50 வருஷம் கழிச்சுங்கிறப்ப பேய் இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு நினச்சி தானே பண்ணியிருப்பாங்க. ஆனால் திரும்பவும் அந்த பேயோட தாக்கத்தை வந்து காட்டுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சரின்ட்டு அஃபிஷியலாக வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு டீம் வந்து போடுறாங்க. இங்கே வந்து பேய் நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு அந்த டீம் வந்து இது பார்க்குறாங்க. அவங்க வந்து அந்த டீம் வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட நைட்டு ஃபுல்லாகவே இங்கே என்ன நடக்குதுன்னு பூரா அப்சர்வேஷன் பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது நைட்டு 2 மணி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 2 மணிக்கு மேலே ஒரு சத்தம் வருது. அந்த ஒரு பொண்ணு வந்து சிரிக்கிற மாதிரி ஒரு சத்தம். அப்போது வந்து இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா பொண்ணு சிரிக்குதேன்ட்டு எல்லாம் அப்படியே சுற்றி அது அந்த சவுண்டு எங்கே வருதுன்னு போய் தொலைவி பார்க்கல. அங்கே இருக்க ஒரு சில கிராம மக்களில் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி சவுண்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, இங்கே ஒன்றும் பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கே இருக்க ஒரு சிலர் தான் வந்து இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் பண்ணுறாங்க, பேய் இருக்கிற மாதிரி சும்மா இப்போ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்குதா, என்ன நடக்குதுன்னு தெரியல, இங்கே வந்து மக்கள் வந்து புழங்காத ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. இங்கே பேயும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் வந்து போயிடுறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் மக்கள் வந்து இந்த ட்ரெயின் நைட் நேரம் அது அங்கே மாஸ்டரும் கிடையாது, மக்களும் 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த ரயில் வந்து அங்கே நிற்காது. மக்களும் கொஞ்சம் போக பயப்படுறாங்க. இன்னும் பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இன்னும் ப்ரூவ் பண்ணவே முடியல. நம்புறவங்களுக்கு அது உண்மைதாங்க, நம்பாதவங்களுக்கு அது சும்மா கட்டுக்கதை தான். நீங்கள் நம்புறீங்களா? பேய் இருக்கா இல்லையா? பேய் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து சொல்லுங்கள், நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சின்ன வயசுலலாம் பேய் இருக்குன்னா பயங்கரமாக நம்புவேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, ஃபுல்லாக சாமி தான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வரும். சாமி இருக்கும்போது அப்போ பேய் வந்து தானே இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் பேய் இருக்கா இல்லையான்னு எனக்கு இப்போ அது மேலே நம்பிக்கை இல்லை. பேயே வந்தாலும் பேய் கூட டின்னர் சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் தைரியம்லாம் வந்துருச்சு. அதனால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.